ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க வரோம். லஞ்சுக்கும் செய்யலாம், டின்னருக்கும் செய்யலாம். நம்ம விருப்பம் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா செய்ய போகிறது பிரியாணி. பிரியாணியை எப்போ சாப்பிட்டா என்ன, யாருக்கு பிரியாணி லவர்ஸ்க்கெல்லாம் எப்போ பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி, அதுவும் மட்டன் சிக்கன்லாம் போட்டு கிடையாது, வெறும் முட்டையை வச்சு முட்டை பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சொல்லப்போனால் பிரியாணியிலே ரொம்ப ஈஸியான பிரியாணி அப்படின்னு பார்த்தா ஆம்பூர் பிரியாணியாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா மிளகா பேஸ்ட்டு தான் அதில் முக்கியமானது. அதுக்கு நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா மிளகாய், நான் ஒரு 15 போல் மிளகாயை இந்த மாதிரி சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு 15 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். நல்லா கொதிக்க விட்டு அப்படியே ஆற வரைக்கும் விட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்டாக வெந்துடும். அது நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, அது ஒரு பக்கம் வேக வச்சு ஆறிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் முட்டை, நமக்கு முட்டை பிரியாணிக்கு தேவையான எத்தனை முட்டை போடுவோமோ அத்தனை முட்டையை வேக வச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கணும். இதுதான் முதல்ல செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிற வேலையை பார்க்கலாம். தாளிக்கிற வேலையை பார்க்குறதுக்கு முன்னாடி மிளகாயை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா தாளிச்சிட்டு இருக்கிறப்ப போய் அது எதுக்கு பேஸ்ட் பண்ணிட்டு, அதனால் முதல்ல பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். மிளகாயை முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரியா, உங்களுக்கு தேவைப்பட்டால் காஷ்மீரி ரெட் சில்லி கூட போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் காஷ்மீரி சில்லி இல்லை, அதனால சரி நம்ம நார்மல் மிளகாயை நான் போட்டிருக்கேன். மிளகாய் வேக வச்ச தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்படியே அதிலே ஊற்றி, தண்ணி ஊற்றி தானே நம்ம அரைக்கணும், அந்த தண்ணி அதிலே ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி இருக்குது, அதனால் நிறைய வேண்டாம். அவ்வளோதான், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எதுவுமே சேர்க்குறதில்ல, வெறும் மிளகாய் மட்டும். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன், மிளகாய் பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். குக்கர் வச்சுருக்கேன், குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். அது கூடவே சின்னதாக 2 பிரிஞ்சி இலை. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா மல்லித்தலை இந்த மாதிரி சும்மா லைட்டாக ஒரு கை, நம்ம கையில் இப்படி அமுத்தி பிடிச்சோம்னா இந்த மாதிரி இருக்கணும், ஒரு கொத்து அந்த மாதிரி 2 சேர்த்து போட்டுட்டு அதையும் வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் பேஸ்ட் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு இவ்வளோ காரமாக இருக்குது அப்படின்னா ஸ்பூன் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது மீதியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். அடுத்ததாக மிளகாய் போட்டதுக்கப்புறமா தக்காளி 2, தக்காளி கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துருவோம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 லெமன் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு நல்லா கலந்து விடுவோம். இப்போ அரிசி சேர்த்துடலாம். அடுத்து உப்பு சேர்த்துடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும், நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த மிளகாய் பேஸ்ட் மீதி இருந்துச்சு, அப்படியே அதில் போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்ததாக கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். முட்டை போட்டுடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்து விடலாம். நல்லா முட்டையை கீறிக்கோங்க, கீறிட்டு இது போல் வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம். அப்படியே குக்கர் இந்த டைமில் உப்பு சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரில் விசில் போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிக்கலாம். எதுவுமே சைடிஷ் நமக்கு தேவைப்படாது. ஒரு வேளை உங்கள் கிட்ட சிக்கன் கிரேவியோ இல்லை மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல் இல்லை குழம்பு எதுனா இருந்தால் அது கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா வெறும் தயிர் பச்சடி மட்டும் போதும். ஏன்னா முட்டை ஒரு பக்கம் இருக்குது, வெங்காயம் போட்டு ஒரு தயிர் பச்சடி மட்டும் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இப்போ வீடியோ பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஈஸியாக அந்த மிளகாய் பேஸ்ட் மட்டும்தான் நம்ம இதில் செய்ய வேண்டிய வேலையே. மற்றபடி வேறு எந்த பெரிய ப்ராசஸும் கிடையாது. சின்னதாக லைட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு ஈஸியாக ஒரு பிரியாணி செய்யணும் அப்படின்னா
கண்டிப்பாக ஆம்பூர் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். சரியா? அதுக்காக நம்ம ஸ்டைல் பிரியாணி வந்து நல்லா இருக்காது, ஈஸி இல்லை அப்படின்னு இல்லை. மசாலா அதிகமாக வேண்டாம், எங்களுக்கு கம்மியாக போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரியாணி ஓகே. இது ஒரு விதமான டேஸ்ட்டு, நம்ம ஸ்டைல் பிரியாணி ஒரு விதமான டேஸ்ட். ஆக மொத்தம் எல்லா பிரியாணியுமே ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும்ல, ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் அப்பப்போ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். ஒரு நாள் ஹைதராபாத் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள், ஒரு டைம் ஆம்பூர், இந்த மாதிரி சென்னை பிரியாணி, நம்ம ஊர் பிரியாணி, இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். சரியா? சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணியில் இருக்க பீஸை விட தயிர் பச்சடி இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதனால் பிரியாணி அப்படின்னாலே தயிர் பச்சடி இல்லாமவே இருக்கக்கூடாது, இருந்தே தீரணும். அந்த மாதிரி தயிர் பச்சடியோட பிரியாணி செய்யுங்க. சரியா? இது வந்து தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் தண்ணி இருக்காது. மேலே வந்து அந்த மசாலா வந்து அப்படியே இருக்கும். நம்ம இப்படி கலந்து விட்டுட்டோம்னா சரியாக போயிடும். அருமையான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல குலைவாக உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 1/2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா, 1க்கு 2ன்னு கணக்கு வச்சு ஊற்றுனீங்கன்னா நல்ல பிரியாணி வந்து நல்லா குலைவாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கும். அதனால் தண்ணி வந்து 1க்கு 1.5 அதிகம் தான். நான் எப்போயுமே 1க்கு 1 தான் வைப்பேன், ஆனால் இன்றைக்கி நான் 1.5 வச்சுருக்கேன். அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து பரிமாற வேணாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியேவும் கிளறி விட்டுட்டு, அதாவது அரிசி கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது அடியிலையும் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டிங்கன்னா, அப்போ மறுபடியும் அந்த கிரேவி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வரப்போ, அந்த மசாலா எல்லாம் ஒன்று கலந்து இருக்கிறப்போ நல்லாயிருக்கும். அப்போ அரிசி 1-2 வேகாமல் இருந்தால் கூட வெந்துடும். ஏன்னா நல்லா வெந்துருச்சு. ஆனாலும் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன், அந்த தண்ணி அடியில் தண்ணி இல்லாமல் இருக்கும், மேலே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அதெல்லாம் கலந்து விட்டு அப்படியே ஒரு பக்குவமாக மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பரிமாறிக்கலாம். அதே போல் உங்களுக்கு இது வந்து நான்வெஜ்ஜில் ஏதாவது ஒரு வறுவல் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஒரு சிக்கன் வறுவல் வந்து இதுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் பின்னாடி வந்து ஏதாவது ஒரு சிக்கன் வறுவலை வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம வந்து முட்டை பிரியாணின்னே சொல்லக்கூடாது, குஸ்காவில் முட்டை போட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். சிக்கனோ மட்டனோ போட்டால் தான் அது பிரியாணி கணக்கில் வரும். முட்டை போட்டால் முட்டை பிரியாணி கணக்கில் முட்டை குஸ்கான்னு வச்சுக்கிருவோம் இதுக்கு பேர். சரியா? ஆம்பூர் ஸ்டைல் முட்டை குஸ்கா அப்படின்னு பேர் வச்சுக்கிருவோம். அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? சிக்கன் வறுவல் பின்னாடி போய் பாருங்கள். 1 கிலோ சிக்கன், அதுக்கேற்ற போல் நம்ம மசால் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன், அடுத்ததாக கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்துடலாம். அடுத்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ இதை கலந்துருவோம். அவ்வளோதான், மசால் கலந்து வச்சாச்சு. 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சிக்கன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கலந்து வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இது போல் நல்லா கலந்து விட்டோம்னா சிக்கன் மட்டும் நல்லா வெந்து அந்த எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள், அந்த மாதிரி வறுத்தெடுக்கணும். அதுங்க நல்லா வறுத்தாச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துடலாம். நம்ம இதில் எதுவுமே சேர்க்கலை, நம்ம மசாலா கலந்து வச்சோலையோ அதை மட்டும் போட்டு தான் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். சும்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வறுத்தாலே போதும், ரொம்ப நேரம் கூட தேவையில்லை. இந்த மசால் கூடவே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்தா கொஞ்சம் உப்பு பிடிக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஏன்னா சிக்கன் வறுக்கிறப்ப நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் போடுறதுக்கு பார்த்துட்டு போட்டுக்கணும். வெங்காயத்தோட அந்த பச்சை வடை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் இதில் சேர்த்துடலாம். கூட கருவேப்பிலை மல்லித்தலையை சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கலந்துடலாம். அவ்வளோதான்.
அவ்வளவுதான், சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வறுவலுக்கு ஒரு அடிக்ட் ஆகுவாங்க. அந்த மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுருக்குன்னு காரசாரமாக ருசியாக சூப்பராக இருக்கும்.